वंदे मुकुंद प्रियं वंदे भक्तनाथं शिवं शंकरं व्योमच्चिदे स्वर्गदलगिदानां गिदाय पादाळ निवासनांच विनाशगिरो सुरविच्छिदांच वेरीमहं संप्रदयामि पंकजप्रिये परमकारण कारणादि सद्मुखं किटाकेदार्किटाकेदग्रमद्रकुन्द्रविनट्यं डमरं वाद्यं तालं परमं परमशिवं सुतत्तडिकं चन्द्रमुकुटं देवगिरामुकुटं सत्योजातं वाममहोरं दत्पुरुषे शासनं मर्हाख्याय सद्योजातमूर्ते ओं नमो नमः शिवाय नमो नमः अष्टकान्तस्य अंगमुं वेदमुं ओदुं नावरंगमुं वेदमुं ईदवल माळवीதி मंगुन मदीदवल माळवीதி மருகனுலாவிய சொல்லாய் சங்கையனாட் புனல் செல்வம் மல்வம் சங்கையனாட் புனல் செல்வம் மல்வம் சீர்கொள் சங்காந்தியாடும் கங்குல் விளங்கேரி ஏந்தி ஆடும் கண்ணபதீச்சரம் காமுறவே முத்து நல்தார பல்லாண்டு செய்மின் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன் ஐயாரன் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொச்சுன்னம் எடுத்து நாமே மாவின் வடுவகில் அன்ன கண்ணீர் வம்மின்கள் தானோ வந்து எம்மையாட செம்பம் செய் சுண்ணம் எடுத்து அந்தரர்கோ நயந்தன் பெருமான் ஆலியான் நாதன் வேலன் தாரையே அந்தரர்கோன் அயந்தன் பெருமான் ஆலியான் நாதன் வேலன் தாரையே என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி திருவேகம்பன் செம்பற் கோயில் பாடி பாசவினையை அறிதடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்றிந்திரனோடி அமரே நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மின் பல்லதெடுக்க ஒட்டோ சரி எடுத்து நாமே காண உலகங்கள் போதாதென்றே நல்ல
தக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர்பாதங்கள் சூட தந்த மாமே மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்து நாமே சூரகம் தோல்வரை ஆற்ற தொண்டர்கள் குலாம் மருந்து ஆற்ற நாடவர் நந்தம்மை ஆற்ற நாமும் அவர் தம்மை ஆற்ற ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே புகைத்திலங்க சோத்தம் பீரான் என்று சொல்லி நான் கொண்ட நான் மலர் பாதங்காட்டி நாயிற்கடைப்பட்ட நம்மையும் செய்ய திருவடி பாடி பாடி பொன்னுலக்கை விளக்கை வெற்றி ஐயன் அணிதில்லை வாணருக்கே ஆடப்பட்டு மாடு நகை வாழிலாவரிப்ப பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமீனும் பெருமானை தேடி சித்தங்களிப்ப திகைத்து தெறி பொற்றுண்ணாமிடித்து நாமே மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தந்தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்பாடுள் மடந்தை நல்லீர் பாடி பொற்றுண்ணாமிடித்து நாமே மென்மொழி எங்கள் அப்ப தன்னுடை கேள்வா மகண்டகப்ப தமையன் எம்மையன் தாள்கள் பாடி பொன்னுடை பூமோலை மங்கை நல்லீர் போதிருச்சுன்னீர் சிவலோகம் பாடி கங்கை இழைப்ப அராயிருக்கும் கற்கைத்தர முடியான் கணக்கே பொங்கிய காதல் பொங்கை பொங்க நாணக்கரியவத்தை நான் பல சுமையாயினாய் சித்தம் போன்று திட்டிக்க வடிவின் மேல் தேவர்கள் நாவிலம் கண்டறிய செம்மலர் பாதங்கள் காட்டின் செல்வ பாடி பாடி சொம்பன் செய்தோ இடித்து நாமே தேன பானக மாமதி பிள்ளை பாடி மால்விதை பாடி வலக்கை ஏந்தும் ஊனக மாமலு புலம் பாடி மகன் சுண்டல் பாடி பொத்திரி சொன்னோம் இடித்து நாமே அயந்தலை கொண்டு சண்டாடல் பாடி அருக்கனையேற வருதல் பாடி கயந்தன புறம்
எய்தல் பாடி கேளடியாமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடியாடி சுண்ணமடித்துனாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கே மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு துன்பமும் இன்பம் ஆயினார்க்கே பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கே பந்தமுமாய் வீடும் ஆக்கே ஆடப்போற் சொன்னம் இடித்து நாமே போன்ற அன்று முதல் இன்று கையா இரவையும் இந்திரனும் ஏனார் வீதியில் தேவையும் கொள்புகள் பாடியும் மாடியும் அத்தனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி முற்படகளெழுதிய முதல்வோனே முப்புறம் மெய்தி செய்த அச்சில நூறைரதம் அச்சது போடி செய்த அவிதீரா அக்குயரது கோத்த சஞ்சேவகன்மை அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனோர்த்த நிபரம் யான் கேட்கவில்லை என்னினத்தார் வாழ்வொன்றே கருதவில்லை உனக்கெல்லா உயிர்களுமே சொந்தம் என்ற உண்மையை நான் ஒருபோதும் மறந்ததில்லை சினம் கொண்டு சீங்கிழைக்கும் தீயல் தாமும் சில முற வேண்டுமெல்ல தாயே தனக்கொருவரொப்பில்ல தாயே இந்த தரணிதனில் சாந்தியை தருவாய் வான்முகில் வளாது வெல்ல மணிவனம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்த உரையில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் நோக்க நச்சமும் வேள்வி நல்க மேன்மைகள் செய்ய விளங்கின உலகம் எல்லாம் ஆராரிரு பாடியதாரு தூங்கி போனதாரு யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ
பசித்ததிங்கே பசித்தவன் கேட்கிறே பால் சோறு எங்கே என் தேவியே நானும் செய்த குற்றம் என்ன கூறு ஒரு பார்வை பாரு ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ பொழுதாகி போனதே இன்னும் தூக்கமா சொல்லாமல் போவது தாயே நியாயமா உயிர் தந்த தேவிக்கு உயிர் இல்லையோ பாலூட்டி பாத்தியே பாலூத்தலாமோ அன்னம் போட்ட என் தாயே அந்த வகையிலேதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கல்வி பணிக்காகவும் நிரந்தரமாக அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்று கருதுகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் இரங்கலுரை நிகழ்த்துவதற்காக எங்களுடைய கல்விக்குலம் சார்ந்த பெரியோர்கள் இன்று தவிர்க்க முடியாத காரணத்தில் மத்தியஸ்த குழுவினருடைய தலைவருமாக விளங்குகின்ற சமாதான சண்முகலிங்கம் அவர்கள் இந்த இரங்கலுரை நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அவரை இங்கே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். சுவானந்தி கணேசன் அவர்களை சிறந்தாக்கிக் கொண்டு இங்கே பணியிடங்களுக்காக வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவன் நான் என்ற முறையில் 1974ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலை நிறுவனத்திலே நாங்கள் மாணவனாக இருந்த காலத்தில் அவர் எங்களுக்கு ஒரு கணக்கியல் ஆசிரியராக கற்பித்தார். அன்றிலிருந்து அவருடைய உறவு எங்களுடைய உள்ளத்திலே என்றும் அறியாது இருக்கக்கூடியதாக இருந்தது. பிற்பட்ட காலத்தில் அவருடைய சேவையில் நான் அறிவராகவும் அவர் ஆசிரியருடைய கடமையை கருத்துமாக இருந்து மற்றவருக்கு அறிவுரை வழங்குவதே அவர் வல்லவராக திகழ்ந்தார். அது மட்டுமல்ல, நாட்டிலே எங்கு எந்த மாணவர்களை உயர்நிலைக்கு அடைய வேண்டுமோ அவரை அந்த வழிக்கு அடைவதற்கான ஏற்ற ஒழுங்குகளை தன்னால் செய்து கொண்டிருப்பதையும் எங்களால் தன்னால் காண முடியும். அது மட்டுமல்ல, பகிரங்க ஓய்வூதிய சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தவராக திகழ்ந்தார். கடந்த 24ஆம் தேதி வேலை பிரதேச மண்டலத்திலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஐநாவின் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடாப்பிடியின் காரணமாக பொன்னம்பலம் பத்மநாதன் அவர்களை ஓய்வூதிய சங்கத்தினுடைய பொருளாளராக தெரிவு செய்ய வேண்டும் என்று முன்வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர் அன்று அந்த பொருளாளர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அச்சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினர் ஒருவர் மரணமடைந்தால் அவருடைய மரணச் சடங்குகள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதனுடன் இறப்பு மானியமாக 15,000 ரூபாயை நாங்கள் நன்கொடையாக வழங்க வேண்டியதும் எங்களுடைய கடமைகள் உண்டு. ஆகவே அந்த இறப்பு மானியம் 15,000 ரூபாயையும் இந்த 34 நாளுக்கு இடையே அவருக்கு வழங்குவோம் என்பதை கூறிக்கொண்டு அவருடைய சேவையை பொறுத்தவரையிலே இந்த நாங்கள் ஆலயத்திற்கு செல்கின்ற வேளைகளிலே இந்த கிராமத்திலே
ஏற்படுத்திக் கொண்டு அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பகிரங்க ஊதிய சங்கத்தின் சார்பாக எனது தனியறியை செலுத்தி குடும்பத்தார் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இன்றைக்கு அஞ்சலி உரை நிகழ்த்த வருகின்ற பெரும்பாலானவர்கள் எங்களுடைய அமரர் சிவானந்தி டீச்சர் அவர்களுடைய மாணவர்கள். அந்த வகையிலே மிக துணிச்சலாக அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார் என்பதை அறிந்து அவருடைய புகழை மிக துணிச்சலாக இங்கே எடுத்துக் கூறுவதற்காக முதற்கண் அவருடைய மாணவனாக விளங்கிய திருவாளர் K.M. ஜெயசுதாசன் அவர்கள் இந்த கனடா நாட்டிலே ஒரு பதிவாளராக கடமையாற்றுகின்றார். அவர் இப்பொழுது அஞ்சலி உரை நிகழ்த்துவார். எம்மையெல்லாம் ஆராய்ச்சியரில் ஆட்சி மீளாட்சியர் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் சிவானந்தி அவர்களுடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அம்பிகையுடைய கொடியேற்றத்தில் அன்று ஆசிரியர்களோடு ஒரு 5 நிமிடங்கள் அகமகிழ்ந்து உரையாடி வீடு வந்து விடியற்காலையிலே எழுப்புகின்ற பொழுது ஆசிரியர்களுடைய இந்த மரண செய்தி கேட்டு அனைவருமே செலுக்கின்றோம். பின்னர் கனடாவுக்கு அறிவித்த போது அங்குள்ளவர்களும் இந்த பேஸ்புக்கினூடாக அறிந்து மிகவும் கவலை அடைந்தார்கள். 1967ஆம் ஆண்டு கந்தப்பு ஆசிரியருடைய காலத்திலே நைனாதீவு மகாவித்தியாலயத்திலிருந்து வேதாதன பல்கலைக்கழகத்துக்கு சென்ற முதல் மாணவி என்ற பெருமைக்குரியவர் எங்களுடைய ஆசிரியர் சிவானந்தி அவர்கள். அவர்கள் அங்கு சென்று தன்னுடைய பொருளியல் சிறப்பு பட்டத்தை பெற்றது மாத்திரமல்லாமல் இந்த மண்ணுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அமரர் விஸ்வலிங்கம் அதிபர் அவர்கள் இருந்த காலத்திலே நைனாதி மகாவித்தியாலயத்தை காலடி எடுத்து வைத்து ஒவ்வொரு ஆண்டும் 5 மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பக்கூடிய வகையிலே பொருளியல் துறை சார்ந்த அத்தனை பேரையும் அனுப்பிய பெருமைக்குரியவர். என்று இத்தனை மாணவர்கள் எல்லாம் உலகமெல்லாம் கணக்காய்வாளர்களாக பொருளியல் அறிஞர்களாக ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி போன்ற துறைகளிலே விளங்குவதற்கு வித்திட்டவர்கள் அமர்ந்தவர்கள். அவர்களுடைய இந்த இழப்பு இந்த நேரத்திலே அனைவரையுமே ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. ஆனால் அவர் செய்த சேவைகளோ என்னமோ தெரியவில்லை. அன்னை அவளுடைய அந்த கொடியேற்றையும் கண்டு 10,000க்கு மேற்பட்ட எமது உறவுகளோடு உரையாடி வீடு வந்து இன்புற்று இறையடி சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஆத்மா நிச்சயமாக அம்பிகையினுடைய தாழ் அடியிலே சாந்தி பெறும் என்ற எண்ணத்தோடு நான் சுருக்கமாக ஒரு கவிதையை வாசித்து விடைபெறலாம் என்று அறிகின்றேன். அன்னை அவள் கொடியேற்றில் அகமகிழ்ந்து முகமலர, அன்னை அவள் கொடியேற்றில் அகமகிழ்ந்து முகமலர, பின்னை எம்மக்களோடு இன்புற்று வீடு சென்றீர், பின்னை எம்மக்களோடு இன்புற்று வீடு சென்றீர். என்னேயும் சேவை எண்ணி பார்த்திருக்க அன்னை அழைத்தாளோ அவள் தொழில் என்புறவே. என்னேயும் சேவை எண்ணி பார்த்திருக்க அன்னை அழைத்தாளோ அவள் தொழில் என்புறவே. பல்கலையில் பொருளியலில் சிறப்பு பட்டம் பெற்று நல்லிளைஞர் யுவதிகளின் வாழ்வு வளம் காட்டி தொல்நோக்கில் மாணவர்கள் உயர்ந்திருக்க, தொல்நோக்கில் மாணவர்கள் உயர்ந்திருக்க இலிருந்து வீடு செல்ல இறைவதந்தான் கண்டீரோ, இருந்து வீடு செல்ல இறைவதந்தான் கண்டீரோ. வகுப்பறைக்கு நீர் வந்தால் குண்டூசி சத்தம் கூர்மையாய் கேட்கும், வகுப்பறைக்கு நீர் வந்தால் குண்டூசி சத்தம் கூர்மையாய் கேட்கும். பகுப்பாய்வு செய்து பொருளியலை விருப்போடு தந்தீர், பகுப்பாய்வு செய்து பொருளியலை விருப்போடு தந்தீர். தகுதிக்கு மேலாய் எம்மை திறனிக்கு தந்தீர். ஆகுதியாய் செந்தணலில் விழுந்தாலும் அம்பிகையும் பாதமலர் சாந்தி சாந்தி. நேற்று வரை எம்மோடு நின்றீர் உம்மை கூற்று வந்தான் துரத்தி வந்தானோ, நேற்று வரை எம்மோடு நின்றீர் உம்மை கூற்று வந்தான் துரத்தி வந்தானோ. சாற்றிடுவீர் அம்மா உம் சாவை, நைனை வீட்டிற்கும் தாயவளை வேண்டுகிறோம் சாந்தி சாந்தி என்று கனடா வாழ் நைனாதீவு பழைய மாணவர்கள் சார்பாக இந்த கண்ணீரஞ்சலியை சமர்ப்பிக்கின்றோம். எல்லாருக்கும் மரணம் இயல்புதான் இருந்தாலும் என் மரணம் பொல்லாத மரணமாய் பொருத்தமற்ற மரணமாய் போய்விட்டதையே எண்ணி அனைவருமே கலகுகின்றோம். உங்களுடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டும் என்று வேண்டி இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த குடும்பத்தாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக அமரருடன் சக காலத்திலே பணியாற்றிய ஆசிரியை இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்றார்
திரு ராமலிங்கம் ஜெயலட்சுமி அவர்களை இங்கே இரங்கலுரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மண்டம் கேட்டு பின்னை அவருடைய ஆர்வோர் கேட்டு சேர்ந்தும் அவனுக்கே ருச்சியாகி அன்னையும் அத்தனையும் அன்றே நீட்டு அகன்றாள் அவரிடத்தே ஆகாரத்தை தன்னை மறந்து தன் நாமம் கட்டு தலைப்பட்டாள் நங்கை தலைவன்றாளே என்ற வகையில் உண்மையெல்லாம் ஆறா துயரில் ஆட்சி முள்ளா துயில் கண்ட உம் சகோதரியாம் சிவானந்தி ஆசிரியைக்கு எனது அஞ்சலிகள். அடுத்ததாக ஆனிலரும் பின்னே மணியோசைகளும் முன்னே என்பார்கள். அந்த வகையில் ஆசிரியர் இங்கே புறப்பட்டு விட்டார். அவருடைய குரலோசை எமது வித்தியாலயத்தை உடனடியாக சென்றடையும். பாடசாலை மாணவர்களின் துள்ளி விளையாடும் அந்த அடாவடித்தனங்களை எல்லாம் தன்னுடைய அந்த ஒரே வார்த்தையால் அடக்கி பாடசாலையை ஓர் சமாதான பூமியாக ஆக்கி வைத்த பெருமைக்குரியவர் சகோதரியாவார். அது மட்டுமல்ல, இன்று இந்த சபையிலே இருக்கின்ற பட்டதாரிகள் எத்தனையோ அத்தனை பட்டதாரிகளையும், அது மட்டுமல்ல வெளியிடங்களில் சென்று நைனையின் புகழ் கலப்பி நிற்கின்ற அத்தனை மக்களின் பெருமைக்கு உரியவர் எங்களுடைய ஆசானாகிய சகோதரி அவர்கள். அந்த வகையில் எங்களுடைய சகோதரியாகிய சிவானந்தி அவர்களின் ஆன்மா சாந்தியடைய அம்மை நாகம்மை அருள் வேண்டி எனக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தினை நல்கியோருக்கு நன்றி தெரிவித்து அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய மீண்டும் அன்னை அவளை பூஜித்து விடைபெறுகின்றேன். அமரர் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே பயின்ற காலத்திலே, அதாவது பேராதனை பல்கலைக்கழகத்திலே பயின்ற காலத்திலே, பல்கலைக்கழகங்களிலே சர்வசாதாரணமாக நடக்கின்ற இந்த பகுடி வதை என்பதற்கு இடம் கொடுக்காமல் அங்கே நடந்து கொண்டவர். அதாவது இவரை கண்டால் பகுடி வதை செய்ய வருகின்றவர்கள் பயந்தோடுகின்ற ஒரு நிலையை பல்கலைக்கழகத்திலே உருவாக்கியவர் என்றால் திரு சிவானந்தி அவர்களையே அது சாரும். என்னுடைய நண்பராக இருந்த ஹார்ட்லி கல்லூரியினுடைய அதிபர் அவர்கள் சொல்லுவார்கள், பல்கலைக்கழகத்திலே பகுடிவதை, அதாவது ரேங்கிங் பெறாத ஒரு மாணவி என்று சொன்னால் அது சிவானந்தி டீச்சர் அவர்களாகத்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அவர் நைனாதிவை சேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியும் என்றும் சொல்லுவார்கள். அந்த வகையிலே அவர் மிக ஒரு துணிச்சலானவர். தன்னுடைய கருத்துக்களை கூட துணிச்சலாக வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்கவர். அவருடைய மாணவர்கள் இன்று துணிச்சலாக இந்த உலகத்திலே வலம் வருகின்றார்கள் என்றால் அந்த ஆசிரியனுடைய பண்புதான் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய மாணவியாக திகழ்ந்து இன்றைக்கு பல பட்டங்களை எல்லாம் பெற்று இந்த ஸ்ரீ கணேச கனிஷ்ட வித்தியாலயத்தினுடைய அதிபராக விளங்குகின்ற திருமதி திரவியநாதன் லோகலட்சுமி அவர்கள் 2 வார்த்தைகள் வழங்குவார்கள். அவர்களை இங்கே வருமாறு வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்வித்தான் அவர்களுடைய அந்த இறுதி நிகழ்விலே அஞ்சலி செய்கின்ற அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக வருகை தந்த முதல் நிமிடத்திலேயே எங்களுடைய வகுப்பறைக்கு வந்து வகுப்பாசிரியராக கடமையேற்று கணக்கியலையும் பொருளியலையும் கற்பித்த ஆசான். அவருடன் கற்று பல்கலைக்கழகம் சென்று மீண்டும் அவருடன் இணைந்து சேவையாற்றுகின்ற பாக்கியம் பெற்றோர். அவர் எங்களுக்கு ஆசிரியராக மாத்திரமன்றி பட்டப்பின் கல்வி டிப்ளோமா வகுப்பில் ஒரு விரிவுரையாளராக எங்களுக்கு வழிநடத்தியவர். எல்லோருக்கும் கல்வி அறிவித்த போதித்த தாய் எனக்கு ஒரு தாயாக நின்று என்னை வழிபடுத்தி இங்கே பல மாணவர்கள் கவிதைகளிலே எழுதியிருந்தார்கள். மாணவருடைய விழுதுகளுடைய உயர்விலே பெருமை கண்டவர். என்னுடைய கொக்குவில் பாடசாலைக்கு வருகை தந்து என்னுடைய பணி சிறப்பை பாராட்டி
யாரை கண்டாலும் என்னுடைய மாணவிதான் அங்கே அதிபராக இருக்கிறார் என்று பாராட்டுவார். இவற்றுக்கெல்லாம் மேலாக நான் தாய்மை அடைந்திருந்த நிலையிலே எனக்கு விரும்பிய பலகாரங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்து தருவார். ஒரு முறை சரியான மழை வெள்ளம் செல்லுத்தாலியை நிலத்திலே முட்டாமல் விறகை கொண்டு என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து தந்தார். நீ இதை வச்சு எரி என்று சொல்லி இப்படி பல்வேறு தாய்மை நிலையை எனக்கு ஊட்டி என்னால இவருடைய சேவை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் ஐரிஸ் மோனா கப்பலிலே பிடிபட்டு மிகவும் வேதனையான ஒரு கட்டத்தில் திருவோணமலையில் நின்ற நேரம் டிப்ளோமா பரீட்சைக்கு செல்வதற்கு ஆசிரியர் அவர்கள் திருவோணமலையில் கப்பலோடாத நிலையில் அங்கே தரித்திருந்தார். என்னுடைய மகன் 2.5 வயது, அவரை விட்டு பரீட்சை மண்டபத்துக்கு செல்ல வேண்டும், நீ பரீட்சைக்கு போ, பிள்ளையை என்னிடம் விட்டு நாங்கள் பரீட்சைக்கு சென்ற நேரம் திருவோணமலையிலே பிள்ளை இவரை உச்சி விட்டு எங்களுக்கு பின்னாலே ஓடி வர தொடங்கி விட்டார். நீ போ, திரும்பி பெறாமல் போ என்று பிள்ளை பிடித்து அந்த 3 மணித்தியாளர்களும் என்னை பரீட்சை எழுத விட்ட தாய் இவ்வாறு அந்த தாய் பல்வேறு மாணவி என்ற ஒரு நிலைக்கு அப்பால் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி கருதி தற்போதும் எப்ப யோகா வருவா என்று ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு சென்றிருக்கிறார். கடைசியாக இறப்பதற்கு முதல் நாளும் இந்த புலம பரிசில் பரீட்சையிலே ஒரு மாணவனையாவது சித்தி அடைய செய்ய வேண்டும். நான் யோகாவுக்கு இயலாது, அதுக்குரிய வருத்தம், நான் பின்னிடத்திலே விரட்ட என்று ஆசிரியரிடம் கேட்டேன். அப்பாறு மாணவியினுடைய தலைமைத்துவத்தின் கீழே பாடசாலை சிறப்பாக வழிநடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு சிறப்பான கல்வித்தாய் எனக்கு என்னுடைய குடும்பத்தார் இருவருக்கும் என்னுடைய கணவனுக்கும் ஆசிரியராக அமைந்து அகவழியாகிய அறிவழியை ஊட்டி இல்லத்திலே லட்சுமியாக திகழ வைத்த இந்த தாயினுடைய இறுதி அஞ்சலியிலே கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்து எங்களுடைய பாடசாலையின் பழைய மாணவி இவருடைய சகோதரர் அமரர் மகேஸ்வரன் கதிரேசு அவர்கள் எங்களுடைய பாடசாலையிலே மிகவும் அக்கறையுடையவர். பாடசாலையினுடைய விளையாட்டு போட்டி ஏனைய நிகழ்வுக்கு நிதி அன்பளிப்புகளை வழங்கி ஊக்குவித்தவர். இவர்கள் இருவரும் இந்த குடும்பத்தினர் இந்த கணேச மகா வித்தியாலயத்தினுடைய பெருமையை ஊக்குவித்த அந்த அறிவிச்சுடர்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலியை செலுத்தி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. திருமதி திரவியநாதன் யோகலட்சுமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமரருடன் சமகாலத்திலே மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியை இன்றைக்கு இளைப்பாறிய நிலையிலே இருக்கின்றார் திரு செல்வி நாவண்ணா ரத்னேஸ்வரி அவர்களை இங்கே இரங்கல் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு வணக்கங்கள். 11 வயதில் ஆரம்பித்து இனிதே தொடர்ந்த எமது உறவு இன்றுடன் முடிவடைகின்றது. இந்த ஆறாத்துயர வேளையில் எனக்கு ஓர் ஆறுதல். சிறப்பான மரணம் சிறப்பான காலத்தில் நடந்துள்ளது. அவர் தமது குழந்தைகளாக கருதி கல்வியை ஊட்டிய சிறார்கள் எவ்வூரில் நிறைந்து நிற்கின்றனர். கௌரவம் மிக்க இறுதி அஞ்சலியை செலுத்த காத்து நிற்கின்றனர். அவர்களோடு இணைந்து நானும் எனது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்தி அத்தோடு அவர்தம் குடும்பத்தின் மன அமைதிக்காகவும் அவரது ஆன்ம சாந்திக்காகவும் இறைவனை வேண்டி இறைவி அன்னை நாகபூஷணியை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறந்த ஆர்த்தி வாழ்ந்துகிறேன். அவர் தமது குழந்தைகளாக கருதி கல்வியை ஊட்டிய சிறார்கள் எவ்வூரில் நிறைந்து நிற்கின்றனர்.
கௌரவமிக்க இறுதி அஞ்சலியை செலுத்த காத்து நிற்கின்றனர். அவர்களோடு இணைந்து நானும் எனது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்தி அத்தோடு அவர்தம் குடும்பத்தின் மன அமைதிக்காகவும் அவரது ஆன்ம சாந்திக்காகவும் இறைவனை வேண்டி இறைவி அன்னை நாகபூஷணியை வேண்டி விடைபெறுகின்றேன். வழங்குகின்றேன். கண்ணீர் காணிக்கைகள். நைனாய்தீவு மகாவித்தியாலய பிரதி அதிபராகவும் கடமையாற்றிய ஓய்வு பெற்ற அமரர் வி சிவானந்தி கதிரேசி ஆசிரியர் அவர்களது நமது கண்ணீர் அஞ்சலிகள். மெழுகாகி உருகி ஊருக்கெல்லாம் வெளிச்சம் கொடுத்த அறிவிஜோதி ஒன்று அணைந்து போனது நைனை மண்ணில். சிவானந்தி டீச்சர் என்றால் தெரியாதார் யாரும் இல்லை. படித்தவர்கள் எவராலும் இவரை மறந்திருக்க நியாயமில்லை. தன்னையும் மிஞ்சிய புத்திஜீவிகளை செதுக்கிய அறிவியல் சிற்பியின் அவதாரம். கல்வியே பொறாமைப்படும் இவரின் கற்பிக்கும் ஆற்றல் கண்டு வேடிக்கையாய் எதையும் புரிய வைக்கும் புதுமை. அரவணைத்துக் கொள்வதில் அன்புமிக்க அன்னை. வாழ்வு மறந்து பொது வாழ்வுக்காய் பிறந்த போதி மரம். ஆசிரியை பிரதி அதிபராகவும் உங்கள் பணிகளால் பதவிகள் பெருமைகள் சேர்த்தன. உலகெங்கும் சிதறி கிடக்கும் உங்கள் மாணவர்கள் நெஞ்சங்களில் என்று நிலைத்திருப்பீர்கள் உயர்ந்த இடத்தில். அன்னையின் உற்சவ நாளன்றில் அவள் பாதத்தில் இந்த உங்கள் ஆத்ம மலர் சாந்தியடைய வெளிநீர் மலர்கள் தூவி நிற்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி. நேரிய வழிகளுடன் ஆசிரியையின் ஆத்ம சாந்தி பெற நைனை மணிமேகலை முன்னேற்ற கழகம் பிரித்தானியா, நைனை மணிமேகலை முன்னேற்ற கழகம் நைனாதீவு. நன்றி, வணக்கம். உரையாற்றுவார்களின் இறுதி கிரிகளிலே கலந்து கொண்டிருக்கின்ற உறவுகளே, ஆசிரிய பணி நைனாதீவில் எங்களை போன்ற பல ஆசிரியர்களை உருவாக்கிய அந்த அன்னைக்கு கண்ணீர் காணிக்கைகள். அதை கொஞ்சம் எழில் தீபாம் நைனை தீவில் அழகொளிரும் அம்பிகையின் அருளை பெற்று கலை பொங்க திசை எங்கும் கல்வி தந்து ஒளி தந்த சிவானந்தி ஆசிரியை எங்கு சென்று அறிவார்ந்த அகிலமெல்லாம் உன் நாமம் ஒழிக்க வைத்தீர். மனம் ஓங்கும் பொருளிகளை அறிய வைத்து மாணவரின் இதயத்தில் வாழ்ந்து நின்ற ஆசிரியை எங்கு சென்றீர். கருணை பொங்கும் சிவானந்தி டீச்சர் வந்த அறிவு பாடம் காலமெல்லாம் எம் மனதில் என்றும் வாழும். பெருமை பொங்க நாம் வாழ வழி சமைத்த பேரறிஞர் சிவானந்தி டீச்சர் எங்கு சென்றி உடலுக்கு உரமான உந்தன் சேவை உலகத்திற்கு உணர்வளித்த உந்தன் பாசம் வந்தோரை வரவேற்கும் உந்தன் பண்பு எங்களோடு சாந்தியடைய பிரார்த்திக்கின்றோம். அவர்கள் இப்பொழுது 2 வார்த்தைகள் வழங்குவார்கள். உன்னத நிலை அடைய வேண்டும் என்று கண் வாங்கிக்கொண்டு நாங்கள் அவரிடம் மிகவும் நிதானமான முறையிலே கல்வி கற்றோம். மிகவும் ஒரு கத்தியில நடப்பது போல், ஒரு பினாட்டு பாயில நடப்பது போல் மிகவும் கஷ்டமா அவருக்கு நாங்கள் எந்த துன்பம் கொடுக்காமல் எங்களுக்கு அவர் விளங்கப்படுத்துகிற மாதிரி விளங்குவார். நாங்கள் திருப்பி கேட்கும்போது அவர் கோவப்படுவார் என்ற நிலை இருந்து விலத்தி அவர் பாடசாலையில் மிகவும் கடுமையாக இருந்தாலும் அந்த பாடசாலைக்கு வெளியிலே ஒரு நண்பனா தோழனா வருவார். நாம் குறுகிய காலத்திலே மிகப்பெரிய ஆசிரியர்களை இழந்து விட்டோம் இந்த மண்ணிலே. கனடாவில் இருந்து கனடா மாஸ்டர் மணி டீச்சர், கடைசியாக சிவானந்தி டீச்சர்கள் இவர்களுடைய பொருட்கள் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசிரியர்கள். இதை விட நான் அவருடைய மாணவன் என்ற முறையிலே மாணவன் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்லி போகிறேன். ஒரு இடத்திலே மாணவன் படித்து விட்டு வேலை இல்லாமல் ஒரு கதிரையில இருக்கும் பொழுது அந்த ஊரால் ஒரு
அரசியல்வாதி ஒருவர் வந்து என்னுடைய குதிரை ஒன்றிதான் போனது நீ கண்டியான்னு கேட்டார். அவர் நான் குதிரையை காணவில்லை, ஆனால் உங்கள் குதிரைக்கு கண் தெரியாதா, வலது கண் தெரியாது என்று நினைக்கிறேன், அதோடு இடது கால் ஊனமுற்று இருக்கு என்று நினைக்கிறேன் என்றார். இதை எப்படி நீ சொல்வாய், குதிரையை காணாமல் எப்படி சொல்வாய் நீ சொல் என்ற பொழுது அவர் சொன்னார், குதிரை போன பாதையிலே வலப்பக்கம் புல்லு மேய்ந்திருக்கு, இடப்பக்கம் புல்லு மேயவில்லை. இடப்பக்கத்திலே அவர் பின்னங்காலே ஊனமுட்ட கால் மெதுவாக பதிந்திருக்கிறது. ஆகையினால் உங்கள் குதிரைக்கு இவ்வளவு குறைபாடோடு இந்த குதிரை தான் போயிருக்கிறது. அப்பொழுது நீ குதிரையை பார்க்காமல் இப்படி என்னென்றதை கண்டுபிடிப்பா என்று சொன்ன பொழுது நான் நல்ல ஆசானுடன் கல்வி பெற்றேன் என்று சொன்னார். அதே போன்று இவர்கள் இங்கிருந்து எங்களுக்கு உலகத்தை காட்டியவர்கள். இந்த மண்ணிலிருந்து கேமன் என்றால் என்ன, உலக போர் என்றால் என்ன, பொருளாதார சந்தை என்றால் என்ன, ஐநா சபை என்றால் என்ன, இப்படியெல்லாம் எங்களுக்கு காண்டி தந்தவர் இந்த மண்ணிலிருந்து. நாங்கள் நேரே அங்கே சென்று பார்க்கும் பொழுது அவ்வளவு உண்மை. நாங்கள் நேரே சென்று பார்த்த பொழுது இவர் சொன்னதை விட அவர் அங்க பார்த்ததை விட இவர் சொன்னது அதிகமாக இருந்தது. ஆகவே அன்னாருடைய ஆத்மா சார்ந்தேற வேண்டும். அதை அவருடைய 4 பெண் அந்த பிறா மக்களை நான் பார்த்து மிகவும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். மரணம் என்றால் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரத்துவ மதங்களே பௌத்த மதம் என்று சொல்கிறது. புத்தரும் மகனை இழந்த தாயும் என்று. அவள் 6வது கண்ணீர் வடித்து நின்றால் ஒரு ஆண்மகன் ஒன்றையும் வைத்திருந்தால் தீராத நோய்களை தீர்த்துவிடும். அந்த சுவாமியிடம் வந்து சென்றிருந்தார். என்ன நடந்திருக்கும்போது அவர் சொல்லுகிறார், பால்மணம் மாறாத சிறு பாலகனும் அறியான் பண அறிவை பாண்டாம் என கொன்றான், பாலினையும் வயிற்றினையும் தலையினையும் வலித்து சிறு குறும்பு செய்து விட்டான் ஐயன். இதனால் நிறுத்தவழி ஒரு நிலையில் நின்று விட்டதையா, நீட்டிய கால் மடங்காது நிமிந்து விட்டதையா, வைத்தியரை கண்டித்த வரலாறு சொல்ல இனி ஏது பயனில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது அதான் உங்களிடம் இருந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், மரணம் என்பது எல்லா இடமும் நடக்கக்கூடியது. நீ அப்படி இவரை எழுப்ப வேண்டும் என்றால் சாவினை அறியாத வீட்டினில் ஒரு கொத்து கடுகு தந்ததாக இருக்க வேண்டும் என்று. அவர் எல்லா இடமும் போய் பார்க்கிறார், கடுகு ஒரு கொத்து தர சொல்லி. அங்க கடுகு நாங்கள் தருகிறோம், அண்ணன் இறந்தான், மச்சான் இறந்தான், மாமன் இறந்தான் சொல்கிறார். அப்பொழுது அவர் திரும்பி வந்து அந்த புத்த புராணம் சொல்லுகிறார், மரணம் இயற்கையானது, அவர்களை நாங்கள் விளக்கேற்றி வணங்கி வழிபட்டால் அவருடைய மீட்டலை அடையும் என்று சொல்லி இந்த குடும்ப அங்கத்தவர்கள் இந்த மிக விரைவில் இவருடைய வருத்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வேண்டி ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி சந்தர்ப்பத்துக்கு நம்ம சொல்லி ஒட்டுமொத்தமாக குடும்பத்தார் சார்பில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமரர் இறந்த நாளில் இருந்து, அதாவது அவர் அன்னை அழைத்தவுடன் உடனடியாக செல்ல வேண்டும் என்பதற்காக அன்னையினுடைய கொடியேற்ற நாளிலே இருலோகத்துக்கு செல்லுகின்ற அன்னையின் திருவடிக்கு செல்லுகின்ற அந்த விசாவை பெற்று வந்து அடுத்த நாள் அவர் இங்கிருந்து யாரும் உதவியின்றி அவர் தாமாக அங்கே சென்று விட்டார். அவர் குடும்பத்தார் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்னும் ஒரு அவருடைய மாணவி இப்பொழுது ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றால் நீதிமணி அவர்கள் இப்பொழுது கடைசியாக இந்த இரங்கலுரையை நிகழ்த்தி இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வார்கள். இந்த மண்ணிலே பல சேவைகள் ஆற்றி இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தனது பெற்றோரை இளம் வயதிலே இழந்தாலும் கூட தன் முயற்சியினால் முன்னேறி அந்த பெற்றோருக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி இன்று எம்மை விட்டு வீழா துயில் கொண்டிருக்கும் அமரர் திரு செல்வி சிவானந்தி ஆசிரியர் அவர்களை என்றுமே அம்மாள் இக்கண நேரம் தொடக்கம் நாம் இப்போ பூமியை விட்டு விலகி செல்லும் வரை மறக்க முடியாது. இன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அந்த பெற்றோருக்கு ஈடிணையாக நல்ல சொல்லை எடுத்து கொடுத்த அன்னை அவள். மகன் தந்தை காட்டும் உதவி வந்தன்னை என்னோட்டான் கொல்லெனும் சொல் அந்த திருவள்ளுவரின் இலக்கணக்கு இந்த உலகத்திலே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய அன்னியவள் இன்று உம்மை விட்டு செல்கின்றாள் என்றால் எம்மால் ஆறவே முடியாது. இந்த பண்போலை எந்த உலகத்திலுமே யாருமே காண முடியாது. ஒன்றாக இருந்து படிப்பித்து இன்று இந்து மகளிர் கல்லூரியிலே கல்வியை கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இவர் இறப்பதற்கு போன வெள்ளிக்கிழமை
எமது பாடசாலையில் யோகா பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே பயிற்சியிலே ஈடுபட்ட மாணவர்கள் குறைவு, ஆனால் ஒதுங்கி நின்றவர்களோ அநேகர். நான் போய் சொன்னேன், நீங்கள் இவ்வளவு பேரும் ஒதுங்கி நிற்கின்றீர்கள், ஆனால் எங்களுடைய நைலே மகாவித்தியாலயத்திலே ஓர் உப அதிபர் இருந்தார், இத்தனை பேரும் அவவுக்குள் இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த யோகா பயிற்சியிலே இறங்கி இருப்பார்கள். கட்டுக்கோப்போடு எங்களை வளர்த்து இன்று பார்வோற்றும் உத்தமையாய் உலகம் போற்றும் சிறப்பியாய் வாழ்வதற்கு அவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனத்தோடும் உயர்வு தாழ்வு இன்றி சேவையாற்றி சிறந்ததனாலேயே அம்மாள் தனது கொடியேற்றிலே தன்னை அழைத்து மீண்டும் அங்கே வந்து தனக்கு அர்ப்பணியாற்றும்படி அழைத்திருக்கின்றாளே தவிர வேறு ஒன்றுக்குமாகவில்லை. எனவே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்றென்றும் பிரார்த்தித்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கற்பித்து நல்வழிப்படுத்திய ஆசிரியர்கள், இவர்களை நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்க கூடாது, மறக்கவும் முடியாது. அந்த வகையிலே சிவானந்தி டீச்சர் என்று சொன்னாலே முதலில் எனக்கு 2 பட்டங்களை படிப்பித்து என்னை உயர்நிலைக்கு இட்டு சென்றார். அவருடன் நான் கல்வி கற்கின்ற பாக்கியத்தையும் அவரின் கீழ் படிப்பித்து அவரோடு சேர்ந்து ஆசிரியராக கடமையாற்றிய காலமும் எனக்கு என்றும் என்ற வாழ்க்கையில மறக்க முடியாது. நான் மட்டுமில்லை, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த ஆசிரியரின் கீழே நல்வழிப்படுத்தி நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். அந்த நல்ல உள்ளம் கொண்ட அந்த தெய்வம் எங்களுக்கு இன்று சாப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த தெய்வம் எங்கள் மனதிலே நாங்கள் இருக்கும் வரையும் எங்களுடனே வாழ்ந்து கொண்டிருக்கும். நான் எனது கற்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு சொல்லுகின்ற நான் எனக்கு கற்பித்த டீச்சரை நான் வழியிலே கண்டாலும் பயப்படுவேன். எனக்கு இப்பொழுது படுத்துக்கிறதையும் அந்த பயம் அடிமனத்திலே கிடந்து கொண்டிருக்கின்றது. அவ மீளா துயல் கொண்டு போனாலும் எங்களுடன் எப்போதும் இணைந்து எங்கள் மக்களை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல அம்பிகையின் பாதாரங்களை வேண்டிக் கொண்டு சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த இடத்தை நிறைவு செய்வதற்காக சப்தத்தீவுகள் திவ்ய சீவன சங்கத்தினுடைய தலைவராக வழங்குகின்ற திரு நாகமணி கோபாலகிருஷ்ணன் சமாதான நீதிபதி அவர்கள் இப்பொழுது 2 வார்த்தைகள். செல்வதில்லை. யாழ்ப்பாணத்திலே என்னோடு உறவாடிய பெரும் உறவுகள் இருந்தால் கூட நான் செல்வதில்லை. ஆனால் பிறகு சென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் நிலை எங்களுக்கு விளங்கும் ஐயா அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த இவ்வளவு காலமும் எப்படி உறுதியாக நின்ற அந்த உறுதி அமரவர்களின் நிலத்திலே என்னை வாட்டியது. தாயே, நீ விலை கொடுத்தால் உனக்காக உன் நிர்வாக அமைப்புக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெருமாட்டி. அவரின் அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பேரவா விரதம் என்ற அந்த நிலையிலிருந்து தள்ளியது. எண்ணிலாகவும் எம்பிய இறைவெல்லாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என ஒரு தருள அண்ணலால் தமை அச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின தெரிந்தவ குழந்து என்பது சேக்குலா பெருமானின் பெரிய புராண வாசகம். அதாவது காரைக்கால் அம்மையார் எப்படி சமயத்துக்காக வாழ்ந்தாரோ, ஒரு பெரிய புராணத்திலே இடம்பெறுகின்ற ஒரு நிலை வகித்தாரோ, அதே போல நைனை மண்ணிலே கற்றவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட அந்த சிவானந்தி என்ற அந்த பேரை சொன்ன இடத்திலே எல்லாரும் சிவானந்தி ஆசிரியர் என்று சொல்லுகின்ற அந்த நிலைக்கு வளர்த்த குருவே சிவமென கூறின நந்தி குருவே சிவம் என்பது தோறார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நீக்கும் குருவே ஒன்று அற்றதை கோவை என்று திருமூலர் சொன்னது போலவும்
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா என்ற பெயரிலே குருதான் தெய்வம், தெய்வம்தான் குரு என்ற நிலையிலே இந்த நைன மண்ணிலே வாழ்ந்த ஒரு பெருமாட்டி. அது மாத்திரமல்ல, இங்கே 2 பெருமாட்டிகள், அதாவது ருக்குமணி ஆசிரியையும் நான் சொல்ல வேண்டும். எனவே அந்த அளவிலே அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்கள் இழப்பு ஒரு பேரிழப்பு. நைனாதிவு மண் ஒரு கல்வி தாய்களை இழந்திருக்கின்றனர். நைனாதிவு கல்வியிலே சிறந்த ஒரு பூமி என்ற நிலையில் இருந்து அந்த வளர்ச்சி அளித்த அந்த பெருமாட்டிகள் இன்று நம்முடைய இல்லை. எனவே ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றேன். சிலரே சொல்லுவார்கள், அம்பாள் ஆலயத்திலே அந்த கொடியேற்றிலே வந்து கொடியேற்றிலே கலந்து கொண்ட அந்த உடல் கொடி இறக்கின்ற நேரத்திலே, அதாவது ஒரு ஐதீகம் ஒன்று, கொடியேற்றை கண்டவர்கள் கொடி இறங்குவதையும் காண வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றது. ஆனால் இங்கே கொடியேற்றை மூல சரீரமாக இருந்து கண்ட அந்த ஆன்மா கொடி இறக்கத்தை நிச்சயமாக அங்கே வானுலகத்திலே இருந்து காண வைப்பால் அது சின்னம், அது உண்மையான அணி எம்பெருமாட்டியதை விடமாட்டாள். ஏனென்றால் அன்னையின் அந்த நிர்வாகம் எவ்வளவு சிறம்ப நடக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்த அந்த ஒரு பெருமாட்டி, தாயும் பிறந்த நாடும் நட்டவ வானில் நனிதனவே என்று வாழ்ந்த அந்த பெருமாட்டி என்றும் வாழ்வாள். அதாவது அப்துல் கலாம் சொன்னது போல வாழ்க்கை ஒரு நிலவு, ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக வேண்டும் என்ற அந்த சரித்திர நாயகராக இந்த நைன மண்ணிலே இருந்து விடைபெற்றிருக்கின்றார். அவளின் ஆன்மா சாந்தி விட வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பிராட்டியை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி. செயலாளர் திரு நடராஜன் நர்த்தனன் அவர்கள் 2 வார்த்தைகள் அடைந்திருக்கின்ற எமது அன்புக்கினிய ஆசிரியை செல்வி சிவானந்தி கதிரேசு ஆசிரியை அவர்களினுடைய இறுதி யாத்திரை நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்று எம்மையெல்லாம் விட்டு விடை பெற்று செல்லுகின்ற அமரர் சிவானந்தி கதிரேசு ஆசிரியர் அவர்கள் எமது கணேசா சன்சம் நிலையத்தினுடைய செயற்பாடுகளிலும் நிலையத்தினால் நடத்தப்படுகின்ற சைவ சமய பாட பரீட்சை போட்டிகளில் செயற்பாடுகளிலும் எங்களோடு இணைந்து அந்த நிகழ்வுகள் முடிவடையும் வரை தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து அந்த பெறுபேறுகளை சரியான முறையில் ஒழுங்கமைப்பதற்கு அவர் ஆற்றிய சேவைகளை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். உண்மையாக அமரத்துவம் அடைந்திருக்கின்ற எங்களுடைய ஆசான் ஒரு ஆலோசகராக, ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக, சிறந்த ஒரு நிர்வாகியாக, சிறந்த ஒரு கல்வி சிந்தனையாளராக நாங்கள் நோக்குகின்றோம். எங்களுடைய நிலையத்தினுடைய செயற்பாடுகளில் நாங்கள் அழைக்கின்ற போது எந்த நேரத்திலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்வுகள் சரியான முறையில் அமைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையுடன் இணைந்து செயற்பட்ட ஒருவர். இவருடைய செயற்பாடு முற்று முழுவதும் மாணவர்களை நோக்கியதாகத்தான் அமையும். எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு மாணவனும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த மாணவர்கள் எதிர்பார்க்கின்ற பெறுபேறுகள் பெறக்கூடிய வகையில் அந்த மாணவர்களுடைய பரீட்சை வினாத்தால் மதிப்பிடப்பட வேண்டும் என்பதில் உண்மையாக குறிக்கோளாக இருப்பார். எப்போதும் அந்த பரீட்சை வினாத்தாள்கள் இறுதியாக மதிப்பிட்டு முடிவினை எடுக்கின்ற பொறுப்பை நாங்கள் எங்களுடைய இன்று அமரத்துவம் அடைந்திருக்கின்ற சிவானந்தி ஆசிரியரிடம் ஒப்படைப்போம். மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து பல்வேறு போட்டிகளிலும் மத்தியிலும் சிறந்த தகுதியுடைய சிறப்பான மாணவர்களை தெரிவு செய்கின்ற ஒரு ஆற்றல் படைத்த ஒருவர் இன்று எங்களை எல்லாம் விட்டு செல்கின்றார். உண்மையாக ஒரு ஆசிரிய மலை இன்று சரிந்திருக்கின்றது. இதை எங்கள் ஒருவராலும் ஈடு செய்ய முடியாது. அந்த ஆசிரியருடைய இழப்பை நாங்கள் எவ்வாறு தாங்கிக் கொள்வோம் என்பதுதான் எங்களுடைய சிந்தனை. எங்களுடைய ஆசிரிய சமூகத்திற்கு ஒரு பேரிழப்பு. அந்த வகையில்
நயினாதிபதி ஸ்ரீ கணேசா சன்சமல்லையத்தின் சார்பில் இந்த நிகழ்வினை உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு இந்த நிகழ்வில் துயருற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நயினாதிபதி ஸ்ரீ கணேசா சன்சமல்லையத்தின் சார்பில் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் எமது நயினாதீவு மகாவித்தியாலயத்துடைய அதிபர் வேலனை கூட்டத்திற்கு சென்றிருக்கின்றார். அந்த வகையில் எமது இன்று மீளாத்துயிரில் பள்ளி கொண்டிருக்கின்ற அமர்த்துவம் அடைந்திருக்கின்ற ஆசிரியை செல்வி சிவானந்தி கதிரேசு அவர்கள் நயினாதீவு மகாவித்தியாலயத்தில் நீண்ட காலமாக தனது சேவையை ஆற்றியவர். அவருடைய சேவை காலம் நயினாதீவை பொறுத்தவரையில், நயினாதீவு மகாவித்தியாலயத்தை பொறுத்தவரையில் ஒரு பொற்காலமானது. அந்த வகையில் எல்லாருடைய சேவை காலத்தில் நயினாதீவு மகாவித்தியாலயம் ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்வி சாலையாக திகழ்ந்ததை இன்று உரையாற்றிய அனைவரினுடைய உரைகளின் ஊடாக நாங்கள் அறிந்த ஒன்று. அந்த வகையில் எத்தனையோ மாணவர்களை பல்கலைக்கழகம் அனுப்பி அவர்கள் உயர் பதவிகளை இட்டு செல்வதற்கு எங்களுடைய மறைந்த சிவானந்தி ஆசிரியர் அவர்களுடைய பணி மகத்தானது. பொருளியல் பாடத்தில் ஒரு இணையற்ற ஒரு ஆசானாக, நயினை மண் பெற்ற ஒரு புத்துரியாக பொருளியல் பாடத்தில் திகழ்ந்தவர். அந்த வகையில் அன்னாரின் மரணம் குறித்து எமது வித்தியாலயம் ஒரு கண்ணீர் காணிக்கையை சாட்டுகின்றது. எமது வித்தியாலயத்தில் பிரதி அதிபராக கடமையாற்றி ஓய்வு பெற்று இன்று தனது வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்ட அமரர் செல்வி சிவானந்தி கதிரேசு ஆசிரியர் அவர்களுக்கு எமது வித்தியாலயம் மல்கும் கண்ணீர் துளிகள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் புகழ் பெறும் இந்த வாழ்வில். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் புகழ் பெறும் இந்த வாழ்வில். உள்ளதை உள்ளபடி உலகுக்கு சொல்லியே உண்மையாய் நீயும் வாழ்ந்தாய். உள்ளதை உள்ளபடி உலகுக்கு சொல்லியே உண்மையாய் நீயும் வாழ்ந்தாய். புலமையில் தேர்வாகி பல்கலை சென்று நீர் பட்டங்கள் பலவும் பெற்றாய். புலமையில் தேர்வாகி பல்கலை சென்று நீர் பட்டங்கள் பலவும் பெற்றாய். அந்த கல்வியை துணையாக்கி தனிமையை தனதாக்கி பிரதி அதிபராய் ஆகி நின்றாய். அந்த கல்வியை துணையாக்கி தனிமையை தனதாக்கி பிரதி அதிபராய் ஆகி நின்றாய். தமிழோடு ஆங்கிலம் தளர் விருதை கற்ற பின் பொருளியல் வளம் பெற இணையற்ற குருவாகினாய். தமிழோடு ஆங்கிலம் தளர் விருதை கற்ற பின் பொருளியல் வளம் பெற இணையற்ற குருவாகினாய். பாதைகள் மூடியே நம்மூர் தணிக்கையில், பாதைகள் மூடியே நம்மூர் தணிக்கையில் பட்டப்பின் கல்வி நீயும் தந்தாய். பாதைகள் மூடியே நம்மூர் தணிக்கையில் பட்டப்பின் கல்வியும் நீயும் தந்தாய். கல்வியை வாழ்வாக்கி கண்ணிய வாழ்வதை கடமையாய் கொண்ட போதும், கல்வியை வாழ்வாக்கி கண்ணிய வாழ்வதை கடமையாய் கொண்ட போதும், உன் சொந்தங்கள் வாழ்வதை தாங்கியே தரணியில் தாயாக வாழ்ந்து நின்றாய். உன் சொந்தங்கள் வாழ்வதை தாங்கியே தரணியில் தாயாக வாழ்ந்து நின்றாய். கல்வியோடு ஒழுக்கமும் ஒரு சேர வேண்டும் என கடமையை சொல்லி வந்த, கல்வியோடு ஒழுக்கமும் ஒரு சேர வேண்டும் என கடமையாய் சொல்லி வாழ்ந்த உன் சிந்தையது தெரிகிறது. உமை இழந்து தவிக்கின்ற ஊழவர் மல்கும் நீரில், உன் சிந்தையது தெரிகிறது. உமை இழந்து தவிக்கின்ற ஊழவர் மல்கும் நீரில். மண்ணுயிர்கள் மாழ்வார் என விதி சொல்லும் நியதி கண்டு உத்தமர் பலரை ஊருக்கு தந்தவள் உறங்குவது தாங்களேயே. மண்ணுயிர்கள் மாழ்வார் என விதி சொல்லும் நியதி கண்டு உத்தமர் பலரை ஊருக்கு தந்தவள் உறங்குவதை தாங்களேயே. தாயே, உனையா நாம் இழந்தோம், இல்லை எங்களையும் இழந்து விட்டோம். தாயே, உனையா நாம் இழந்தோம், இல்லை எங்களையும் இழந்து விட்டோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இங்ஙனம் துயரில விழிகளுடன் ஆசிரியரின் ஆத்மா சாந்தி பெற வேண்டி நிற்கும் நயினாதீவு மகாவித்தியாலய சமூகம்.
யார் துயரம் மாறும், யார் பிரிவை யார் தடுக்க கூடும்? உன் காதில் விழாதோ என் கண்ணே, என் நெஞ்சில் சோகராகும். யார் அழுது யார் துயரம் மாறும், யார் பிரிவை யார் தடுக்க கூடும்? நீ தந்த பாசம் என் காதல் நேசம் எல்லாமும் இன்று மாயங்களா? நீ தந்த பாசம் என் காதல் நேசம் எல்லாமும் இன்று மாயங்களா? கங்கை நீர் கூட தீயாகும், எங்கே என் சோகம் மாறும்? கங்கை நீர் கூட தீயாகும், எங்கே என் சோகம் மாறும்? நீ போன பாதை நான் தேடும் வேளை என் கண்ணே, என் நெஞ்சின் சோகராகம். யார் அழுது யார் துயரம் மாறும், யார் பிரிவை யார் தடுக்க கூடும்?
கோயிலினுடைய பிரதான வீதி ஊடாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தி அன்பர்கள் வழங்கிய கண்ணீர் அஞ்சலி காணிக்கைகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். நதிகளங்க வைத்ததம்மா கல்விதனை கற்றுத்தர நதிகளங்கி வைத்ததம்மா மடைய பெற்றி அடியாத கன்னிகள் சொரிகின்றோம் அஞ்சலிகள் நீரால் சொரிகின்றோம் அஞ்சலிகள் அஞ்சலிகள் மீண்டும் ஒரு பிறப்பு இருந்தால் இங்கு வாழும் சிவா அதாவது இருந்த வீடா தொடர்ந்து பார்த்தா
ஆஞ்சவனிதா ஆஞ்சவனிதா அன்னை மணி பல்லவத்தில் சேவையாற்றி ஆசிரிய பணியினிலே கால் நூற்றாண்டு அன்னை மணி பல்லவத்தில் சேவையாற்றி அம்மா விதியிட்ட கட்டளையால் செமையிட்டு பின்னாடு ஏகிவிட்டார். ஊருக்கு தந்தவள் உறங்குவது தாங்களையே தாயே இறந்துவிட்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. ஈரவழிகளுடன் ஆசிரியரின் ஆத்மா சாந்தி பெற வேண்டி நிற்கும் யாழ் நயினாதீவு மகாவித்தியாலய சமூகம் அதிபராக கடமையாற்றி ஓய்வு பெற்று இன்று தனது வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டு அமரர் செல்வி சிவானந்தி கதிரேசு ஆசிரியர் அவர்களுக்கு எமது வித்தியாலயம் நல்கும் கண்ணீர் துளிகள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் புகழ் பெறும் இந்த வாழ்வில் உள்ளொன்று வைத்து புறமொன்று
கால் நூற்றாண்டு அன்னை மணி பல்லவத்தில் சேவையாற்றி மாசிந்தா கல்விதனை எமக்களித்து மரணத்தை வாழ்ந்திடுவே அடைகத்தான் நைனாதீவு மகாவித்தியாலய சமூகம் வழங்கிய புறமொன்று பேசுவார் புகழ் வரும் இந்த வாழ்வில் உள்ளதை உள்ளபடி உலகிற்கு தவிக்கையில் பட்ட பின் கல்வி நீயும் தந்தாய் கல்வியை வாழ்வாக்கி கண்ணிய வாழ்வதை கடமையாய் கொண்ட போதும் கல்வியை வாழ்வாக்கி கண்ணிய வாழ்வதை கடமையாய் கொண்ட போதும் வாழ்ந்து நின்றாய் சொந்தங்கள் வாழ்வதை காக்கிய தரலை கடமையாய் கதிரேசு அவர்களுடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் குடும்பத்தார் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொய்கையும் போன்றதே ஈசன் நெந்தை இணையடி பாரோடு விண்ணாய் பரந்த என்பரனே பற்றுணான் மற்றிலேன் கண் குரங்குலாவும் குங்குரை குரமகள் மனபாடாதறிந்த வேதம் தமிழ் இறந்த காலும் தந்தையும் மழையில பெருமாளே வான்முகில் வயாது வெய்க மறிவளம் துறக்க மன்னன் முறையவர் செய்ய வாழ்க நான் முறை அரங்கள் நோக்க கல்லாப்புடையும் கருதாப்புடையும் கதிர்தூரியும் எல்லாப்புடையும் தினையாப்புடையும் திணைச்சலத்தை எல்லாப்புடையும் யாப்புடையும் எல்லாப்புடையும்
காலில்லா கட்டிலடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா பிறந்தோம் என்பதே முகவுரையாம் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பதே முடிவுரையாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான் தீமைகள் செய்பவன் அழுகின்றான் இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ இறக்கின்றான் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை நீயே உனக்கென்ன தீராத பசியோ நீ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் அப்போ யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் அப்போ யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான்